ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாயால என்ன அப்படி கூப்பிடாத. அந்த தகுதியை நீ இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. வேலு, என்ன மன்னிச்சிடுறா. கல்யாண நாள் அதுவுமா நீ உயிரா நினைக்கிற அப்பா அம்மா கிட்ட கூட உன்னை ஆசீர்வாதம் வாங்க விடல. அந்த நேரத்துல என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. கோவம் என் கண்ணை மறைச்சிருச்சு. நான் செஞ்சதை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. நீங்க என் பேச்ச மீறி பூஜாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சதை மறந்து என்னால மன்னிக்க முடியல. அதுக்கு என்னோட ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. நீ என் மேல எந்த அளவுக்கு பாச மரியாதை வச்சிருக்கன்னு வெளியே காட்டுற. ஆனா உன் மேல நான் வச்சிருக்கிற பாசத்தை காட்ட முடியாம தவிக்கிறேன்டா. என் வரட்டு கௌரவம் அதை தடுக்குது. அது தப்புன்னு எனக்கே தெரியுது. ஆனாலே என்னால விட முடியல. சின்ன வயசுல இருந்து என் பேச்ச நீ மீறினதே இல்லை. அப்படி இருந்த நீ இந்த விஷயத்துல மட்டும் நான் சொன்னதை ஏன்டா கேட்கல? அது தப்பு தான்டா. அந்த தப்பை நீ ஏன் பண்ண? அதை மட்டும் செய்யாம இருந்திருந்தா நாம எப்பவும் போல இந்த கல்யாண நாளை ஒன்னா கூட்டு குடும்பமா சந்தோஷமா கொண்டாடி இருப்போமேடா. உனக்காவது மனசில் இருக்கிறத சொல்லி ஆறுதல் தேடிக்க உன் மனசை புரிஞ்சுக்க செல்வி இருக்கா? எனக்கு யாரா இருக்கா? ஏண்டா ஏண்டா என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட? நான் யாருகிட்ட சொல்லி அழுவுறது? உன்னை காயப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிரு வேலு. இப்ப நான் மனசார சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருப்பீங்க. அததான் நான் அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும்டா. இந்த அண்ணனை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பக்கோடா எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான்? இன்னைக்கு வரட்டும் இருக்கு அவனுக்கு. கீர்த்தி, அவன் இங்க இல்ல. இரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எங்க போயிட போறான் அவன்? ஏ கீர்த்தி, மா இங்க வா. என்னம்மா? வா. அங்க பாரு, மாப்பிள்ளை என்ன கார்லயே உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆமா, ஹோட்டல்ல நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறாரோ என்னமோ. கல்யாண நாள் அதுவுமா அந்த வேலு செல்வி முகத்துல முடிச்சதை அவரால் ஏத்துக்க முடியல. பார்த்தா அப்படி தெரியலையே. உன் புருஷனுக்கு தம்பி பாசம் வந்துருச்சு போல இருக்கு. அதான் காரை நிறுத்திட்டு வர நம்ம கிட்ட பொய்ய சொல்லிட்டு அங்கேயே நிறுத்தி வச்சிருக்காரு. இதோ பாரு கீர்த்தி, அவர் தம்பி பாசத்துக்கு முன்னாடி நம்ம தோத்துறக்கூடாது. அந்த நினைப்பு அவருக்கு வரும்போதெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி விடணும். ஆமாமா, நீ சொல்ற மாதிரி தம்பிய பத்தி அவர் யோசிச்சுட்டு இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். வா போய் என்னன்னு பாக்கலாம். போ.